أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لهما وارحمهما وادخلهما جنتك الفردوس ربي زدني علما ربي يسر لي صدري ويسر لي أمري واحلل عقدة من اللسان يفقهوا قولي. இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம் ஹுமஸா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع ماله وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم موصدة في أمد ممددة. இதெல்லாம் குண்டா இருக்கு. அன்ன மூக்குனால சொல்லணும். அன்ன இன்பதன்ன இஹ்வா இஞ்சி மாதிரி சொல்லணும். தன்ன இன்பதன்ன இன்ன அதுராக்க கல்கா அசைச்சு சொல்லணும். அலைஹிம் மூசதா இதுகாம் அலைஹிம் மூசதா மதிம் முமத்ததா. ஓகே, மாஷா அல்லாஹ். ஹுமஸா, சூரத்துல் ஹுமஸா இது மக்காவில் இறங்கின வசனம். 9 வசனங்களை கொண்டது. சூரானா அத்தியாயம், ஹுமஸா புறங்கூறல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம். பி கொண்டு இஸ்மு பெயர், அல்லாஹ் அல்லாஹ், அர் ரஹ்மான் பேரருளன், அர் ரஹீம் பேரன்போலன், அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். வயலுல்லி குல்லி ஹுமசத்தில் லுமஸா. வயலுன் பிளஸ் லி பிளஸ் குல்லி பிளஸ் ஹுமசத்தின் பிளஸ் லுமஸா. வயலுன், வயலுன்னா கேடு, கேடுதான். வயலுன் நிச்சயமாக கேடுதான். யாருக்கு? லி இக்கு, குல்லு குல்லுனா எல்லாம், எல்லாருக்கும் கேடுதான். யார் எல்லாருக்கும்? ஹுமசத்தின் புறம் பேசுபவர்கள், புறம் பேசுபவர்கள் எல்லாருக்கும் கேடுதான். லுமஸா குறை கூறுபவர், குறை சொல்லி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். அஸ்தக்ஃபிருல்லாஹ். புறம் பேசுனா என்னது? புறம்னா என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க சஹாபாக்கள். புறம்னா என்ன ரசூலே? நாங்கள் அவர் செஞ்சதை தானே சொன்னோம், அது நீங்கள் எப்படி புறம்னு சொல்லலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் செஞ்சதை, ஒருத்தர் செஞ்சது கெட்டது, அதை அவருக்கு பின்னாடி சொல்றதுக்கு பேரு தான் புறம். அவர் செய்யாத நாங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் செய்யாத நீங்க சொன்னா அதுக்கு பேர் இட்டு கட்டுதல். புரியுதா? ஸோ புறம்ங்கிறது ஒருத்தர் செஞ்சதுதான். ஸோ அதை அடுத்தவங்கள்ட்ட நம்ம பேசையில தான் அது புறமாகுது. அது அவங்களோட டிக்னிட்டியை குறைக்குது. சரியா? அப்போ நம்ம அந்த புறம் பேசாமல் என்ன செய்யணும்? அவங்க கிட்டேயே நேராக போய் இதம்மா சொல்லி, நீங்கள் இப்படி நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நேராக போய் சொல்லி அவங்கள சரிப்படுத்தணும். யாருக்கும் தெரியாமல் அவங்கள தனிமையாக போய் சந்திச்சு, இல்லாட்டா அவங்க அதுவும் முடியாட்டா நம்ம துவா செய்ய வேண்டியதுதான். சரி, இதுதான் செய்யணுமே ஒழிய அவங்கள்ட்ட செய்கிற தப்பை அடுத்தவங்கள்ட்ட சொல்றது புறம். உங்களுக்கு எல்லாம் கேடு நல்லா சொல்றோம். லுமஸா குறை கூறுபவர். அரபிக்ல ஹுமஸாவுக்கும் லுமஸாவுக்கும் 2 டிஃப்ரெண்ட்டாக சொல்றேங்க. ஹுமஸாண்டா வாயினால பேசுறது. சரியா? லுமஸாண்டா கை ஜாட இருக்கிறவங்க பாரு இப்படி இருக்கான், அவனை பாரு இப்படி இருக்கான், கை காட்டுற பற்றியெல்லாம். ஸோ அதனால தான் நான் இந்த பிக்சரை நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, கண்ணை காது காமிக்கிறது. சரியா? ஹுமஸாண்டா வாயினால புறம் பேசுறது. லுமஸாண்டா கண்ணு கால இருக்கிறான் பாரு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடிக்கு இருந்து கிண்டல் பண்ணுறது, கையான கிண்டல் பண்ணுறது. அதுதான் லுமஸா. புரியுதா? ஸோ நம்ம குறையும் சொல்லக்கூடாது,
புறமும் பேசக்கூடாது. அப்படியே நம்ம அவங்க செய்தத கரெக்ட் பண்ணா, நேரா போய் தனிமையில போய் அவங்கள்ட்ட போய் பேசி, "நீங்க செஞ்சது தப்பு. நீங்க இப்படி பேசக்கூடாது. இப்படி செய்யணும்னு" சொல்லிட்டு நம்ம என்ன அன்பான முறையிலயும், அழகான முறையிலயும் எடுத்து சொல்லணுமே ஒழிய, மத்தபடி பின்னாடி பேசுறது ஒருத்தவங்க கூட என்ன டிக்னிட்டிய குறைக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதனால அல்லாஹ் சொல்றான், "குறை சொல்லிப் புறம் பேசித் திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான்." அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஸோ வைரன்ங்கிறது இஸ்மு, லீங்கிறது ஹர்ஃபு, இணைச்சொல், குல்லு இஸ்மு, ஹுமஸாங்கிறது இஸ்மு, லுமஸாங்கிறது இஸ்மு. அல்லதி அல்லதி ஜமஅ மாலன் வ அத்தத. அல்லதி பிளஸ் ஜமஅ பிளஸ் மாலன் பிளஸ் வ பிளஸ் அத்தத பிளஸ் ஹூ. அல்லதி இது அல்லதீன இல்ல. அல்லதி ஒருத்தர் முறை ஒரு ஆளை குறிக்கிறது. அல்லதி எத்தகையவன். ஓகேயா? அல்லத்தீன எத்தகையவள். அல்லதானின ரெண்டு பேரு என்ன. அல்லதீன எத்தகையவர்கள். இப்ப இங்க அல்ல அல்ல அல்லதீன அல்லதீனனா எத்தகையவர்கள். இங்க இருக்குது அல்லதி. ஸோ எத்தகையவன் ஒரு ஆளை குறிக்குது. அல்லது அவன் எத்தகையவன் என்றால் ஜமஅ சேகரித்தான். மேல பொய் சொல்லி குறைஞ்சுடுவான்ல, அவன் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு 2வது லைன் அல்லாஹ் சொல்றான். ஜமஅ சேர்ப்பான். அவன் என்ன செய்வானா? சேர்த்துக்கிட்டு இருப்பானா? என்ன சேர்ப்பான்? மாலன். மாலன்ன்றது செல்வம். இந்த மாலன்றது வந்ததுதான் மால். மால்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? பொருள் எல்லாம் குவிந்திருக்கும் இடம். என்ன? அதான் மால் மால்ன்னு சொல்றோம். மாலன்றது செல்வம். அல்லதி ஜமஅ மாலன். அவன் செல்வத்தை சேர்த்துக் கொண்டே இருப்பான். ஓகேயா? இன்னும் வேற என்ன செய்வான்? அத்தத. அத்ததன்னா எண்ணி பார்க்கிறது. எண்ணி எண்ணி பார்க்கிறது. அத்தத. இதாங்கிறது கணக்கு பார்க்கிறது. கணக்கு சரியா? அத்தத எண்ணி எண்ணி பார்ப்பான். எதை? அதை ஹூ அதை எதை? அந்த பொருள. அவன் சேர்த்து வச்சிருக்க செல்வத்த எடுத்து எண்ணி எண்ணி பார்க்குறோம்ல, எடுத்து எண்ணி எண்ணி பார்ப்பாங்க. எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி மூடி வச்சுக்கிருவாங்க. சரியா? ஸோ அவன் பொருள்களை பொருள்கள் தான் சா இதுன்னு சொல்லிட்டு, அதுதான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அதை சேகரித்து எண்ணி எண்ணி பார்த்துக் கொண்டே இருப்பான். யாரு? குறை சொல்லி புறம் பேசித் திரிபவன். அத்தகைய செல்வமே சாஸ்வதமென்று பொருளை சேகரித்துக் கொண்டே இருக்கிறான். யா, எண்ணி எண்ணி சேகரித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லதுங்கிறது இஸ்மு, ஜமஅ ஃபஅல, மாலன் செல்வம், இஸ்மு, ஹர்ஃபு, அதத வினைச்சொல் ஃபஅல, இது தமீர். யா, நெக்ஸ்ட் யஹ்சபு. யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. யஹ்சபு யஹ்சபுன்னா என்னது? கருதுகிறான். ஹசப. ஓகே. ஹசபன நாய் கருதினான். ஹசபுக்கு 2 மீனிங் இருக்கு. கணக்கு இருக்கு என்ன. ஹசபு அஹ், எல்லாம் கணக்கு பார்க்கிறான்ல, அது ஹசப. யஹ்சபு கருதுகிறான். எஹ்சபு பிளஸ் அன்ன பிளஸ் மால பிளஸ் ஹூ பிளஸ் அகலத பிளஸ் ஹூ. எஹ்சபு கருதுகிறான். ஹசபங்கிறது ரூட் வேர்டு. எஹ்சபு கருதுகிறான். என்ன கருதுகிறான்? அன்ன நிச்சயமாக. இன்னங்கிறது அன்னங்கிறது ஒண்ணுதான். சரியா? நிச்சயமாக. என்ன நிச்சயமாக கருதுகிறான்? மால் மால செல்வம். ஹூ அவனது செல்வம். மாலஹு அவனது செல்வம். என்ன நினைக்கிறானா? அஹ்லதா. அஹ்லதா மீன்ஸ் நிரந்தரமாக்கி கொண்டான். ஹாலிதூன்னு சொல்றோம்ல, நிரந்தரமாக அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? ஹாலிதூன் ஃபீஹம். அதே மாதிரி அதே வார்த்தை தான் இது. அஹ்லத நிரந்தரமா அஹ்லத 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 மீன்ஸ் நிரந்தரமானவன். நிரந்தரமாக இருந்தான், இருக்கிறான். ஓகே. இங்க அகலத நிரந்தரமாக்கி கொண்டான். எதை? அதை ஹூங்கிறது எது? அது எதை? பொருளை. புரியுதா? அந்த பொருள் நித்தியமாக நம்மளை நிரந்தரமாக இந்த உலகத்துல இருக்க செய்யும் என்று கருதுகிறான். செல்வம் இருக்கு இல்லையா? அதனால அந்த செல்வத்தை வச்சுட்டு நம்ம நிரந்தரமா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். எத்தனை தடவை வெள்ளம் எத்தனையோ 10 12 மாடி கட்ட ஓனர்லாம் ஒரு பிரெட்டுக்கு இல்லாம பிஸ்கட் இல்லாம கஷ்டப்பட்டாங்க. ஒரே நிமிஷத்துல எல்லாமே அழிஞ்சு போனது எவ்வளவு நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஆனா எவ்வளவுதான் பார்த்தாலும் சரி, ஆனா அவன் நினைக்கிறதெல்லாம் என்ன இருக்கான்? எஹசப அன்ன மாலகு அஹ்லதா. நிச்சயமாக தன் பொருள்
தன்னை இந்த உலகத்தில் நித்தியனாக நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் கருதுகிறான். ஸோ ஹசப எஹசபுங்கிறது இந்த வினைச்சொல். அன்னஹர்ஃபு மால இஸ்மு தமீர் ஹூ ம், தமீர் ஹூ அகலதா வினைச்சொல். ஹூ இது வந்து தமீர் பொருள். இந்த ஹூ வந்து அவன். ஹூ வரையில வந்து நல்லா பிரதிபெயர் வரையில நம்ம செக் பண்ணிக்கணும் அது எதற்குரியது. ஓகே. மாலகு அவனின் பணம். இவனின் பணம் யாரு குறை சொல்லி பொருளே சாதனம் இது நிரந்தரம் நினைக்கிறானோ அவன். சரியா? அவனை தான் இங்க எல்லாம் சொல்றான். கல்லா லயுன்பதன்ன ஃபில் ஹுத்தமா. கல்லா பிளஸ் ல யுன்பதன்ன பிளஸ் ஃபி பிளஸ் அல் ஹுத்தமா. கல்லா அவ்வாறல்ல, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. சரியா? முன்னாடி சொன்னதெல்லாம் கல்லான்னா முன்னாடி சொன்னா அப்படி கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி நிரந்தரமானா இருக்க முடியாது. ல நிச்சயமாக, லாங்கிறது நிச்சயமாக. இன்பதன்ன எரியப்படுவான். நபத நபதனா எரிந்தான். ரூட்டோட என்னது? நபத 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 இன்பதன்ன நிச்சயமாக அவன் எரியப்படுவான். எங்கே? ஃபீயில் எதில்? ஹுத்தாமா. அல் ஹுத்தாமா. அல் ஹுத்தாமாங்கிறது நரகத்தின் பெயர். என்ன? நரகத்தினோட பேர் என்ன? ஜஹன்னம்ங்கிறது தான் நரகம். இது வந்து அல்ஹுத்தமாங்கிறது நரகத்தின் பேர். எப்படி நயீன் சொர்க்கம் சொல்றோம், ஜன்னத்துல் ஃபிர்தோஸ். ஃபிர்தோஸுங்கிறது சொர்க்கத்தோட பேரு. அது மாதிரி ஹுதாமாங்கிறது எனது நரகத்தின் பெயர். நிச்சயமாக அவன் நரகத்தில் எரியப்படுவான். சரியா? கல்லாங்கிறது இஸ்மு ல என்பது என்னங்கிறது வினைச்சொல். ஃபி ஹர்ஃபு இணைச்சொல். அல் ஹுத்தமா இது பெயர் சொல். ஓகேயா? வமா அதுராக மல் ஹுத்தமா. வ பிளஸ் மா பிளஸ் அதுரா பிளஸ் க பிளஸ் மா பிளஸ் அல் ஹுத்தமா. வ இன்னும் மா என்ன? அதுரா அறிவித்தான். என்ன அதுரானது? அறிவித்தான். க உமக்கு. என்ன? இன்னும் மா என்ன அறிவித்தான்? யாருக்கு? உமக்கு. என்ன அறிவித்தான்? மா எது? அல் ஹுத்தமா. ஹுத்தமா என்பதை என்ன என்று உனக்கு அறிவித்தது யார்? எது அறிவிச்சது? யார் அறிவிச்சா? என்னது அப்படின்னா ஹுத்தமா என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது? எல்லாம் போதுமே. கேள்வி கேட்டு நம்மளை வந்து அதை திங்க் பண்ண வச்சு நமக்கு இது பதில் சொல்லுவான். சரியா? ஸோ ஹுத்தமா என்பதை உமக்கு அறிவித்தது எது? மா அதுராக்க மேலும் மா அதுரா. அதிரினா நான் அறிவேன். அதிரி அதுரா அறிவித்தான். மா அதுரா உன்னை அறிவித்தது என்னது? க அதுரா க உமக்கு அறிவித்தது எது? மல் ஹுத்தமா ஹுத்தமா எது என்ன என்பதை உனக்கு அறிவித்தது எது? சுப ஹர்ஃபு மா இஸ்மு அதுரா வினைச்சொல். தமீர் பிரதிபெயர். மா ஹர்ஃபு அல் ஹுத்தமா இது இஸ்மு. நாருல்லாஹில் மூக்கதா. நார் பிளஸ் அல்லாஹ் பிளஸ் மூக்கதா. நார் மீன்ஸ் நெருப்பு. நறுனது நெருப்பு. அது அதுனா என்னது? நார் அல்லாஹ். நாருல்லா அல்லாவின் நெருப்பு. அல்லாஹ் இது அல்லாஹ் இந்த இந்த உலகத்துல உள்ள நெருப்பு மாதிரி கிடையாது. என்ன? நாருல்லாய் மூக்கதா. வக்கது வக்கதுன்னா எரிக்கப்பட்டது. அக்கத வக்கதா எரிக்கப்பட்டான். மூக்கதா மூக்கதா எரிக்கப்பட்டது. இங்க மூக்கதத்துன்னு எதுக்கு இருக்குன்னா இந்த நார் வந்து பெண்பால், அதனால மூக்காதத்துன்னு இருக்கு. சரி, எரிக்கப்பட்டால் ஆக்சுவலா எரிக்கப்பட்டது. நார் அது எரிந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நெருப்பாகும். அல்லாஹ்வோட நெருப்பை பற்றி முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்? நான் வந்து சாதாரண நெருப்பு கிடையாது. 70 மடங்கு இங்க விட என்ன இந்த இங்க உள்ள நெருப்பை விட 70 மடங்கு அதிகமானது. இங்க விட சின்னது கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்தாலும் நமக்கு எவ்வளோ வேதனையா இருக்கு. அதை விட 70 மடங்கு நினைச்சு பாருங்க. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளா வளர்த்து அது எரிக்கப்பட்டு அது இது நீர்த்தப்பட்டு அப்புறம் அது அது வந்து க கங்கு வருமா. சரியா? அந்த எரிந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நெருப்பு. யா ஸோ அது சுத்தமாகிறது என்னது? நெருப்பு. எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு. ஸோ நார்ங்கிறது இஸ்மு, அல்லாஹ் இஸ்மு,
மூக்குதா, அல் மூக்குதா. பாருங்களேன், எல்லாமே பெயர் சொல்லா இருக்கு. நம்ம தமிழ், இங்கிலீஷ்லாம் அப்படி வந்து சென்டென்ஸ் மேக் பண்ண முடியாது. என்ன, இது வந்து அரபிக்ல அது அது மாரி இருக்கும். ஓகே. நாருல்லாஹில் மூக்குதா. அது எரிந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நெருப்பாகும். ஓகே. அல்லத்தீ அல்லதி அல்லதி தத்தலிவு அலல் அஃபீதா. அல்லதி அல்லதி அல் அல்லத்தி அல்லத்தி பிளஸ் தத்தலிவு பிளஸ் அலா பிளஸ் அஃபீதா. அல்லத்தி நல்லா பாருங்க. இத்தி எத்தகையவள். அல்லதீனா எத்தகையவன். அல்லத்தீனா எத்தகைய ஏன் அந்த நெருப்பு வந்து பெண்பால். ஸோ அதை அந்த நெருப்பு பத்தி இப்ப பேசுறோம். அல்லத்தி எத்தகையவள். அது எத்தகையலா இருக்கு. தத்தலிவு பாயும். தத்தலிவானது பாயும். தல தலனா பாய்ந்தான். தல ரூட் வேர்ட் என்னது? தல இது தாத்தாலியூ மீன்ஸ் தாத்தாலியூ மீன்ஸ் பாயும். அவ எத்தகையனா அது பாயுமா. எங்க பாயுமா? அலா மீது. எதன் மீது பாயுமா? அஃப் இத இருதயங்களில் பாயும். யா, அது என்ன செய்யுமா? இருதயத்துல பாயுமா. அந்த நெருப்பு, உஸ்தாமாங்கிற நெருப்பு எங்க போய் பாயும்? இருதயத்துல பாயும். ஏன் இருதயத்துல போய் பாயுது? இருதயம் தானே தப்பா நினைக்க சொல்லுது, கெட்டதா பேச சொல்லுது, தவறா பேச சொல்லுது, உங்களை கிண்டல் அடிக்க சொல்லுது. இல்லையா? அந்த உள்ளம் தானே அதை பண்ணுச்சு தப்பு. அதனால அந்த நெருப்பு எங்க போய் பாயுமா? இருதயத்துல போய் பாயுமா. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். இவ்வளவு நம்ம படுத்தவரை பத்தி புறம் பேசுறோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் எல்லாரையும் புறம் பேசுறது காப்பாற்றுவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஃபியமான்லா. அல்ல தீ அல்லத்தீங்கிறது எத்தகையவள். நல்லா பார்த்துங்க. இது அல்லத்தீ. அல்லதீனா எத்தகையவன், எத்தகையவள். அல்லதீனனா எத்தகையவர்கள். அல்லதானினா 2 பேர் எத்தகையவர்கள். ஓகே. இது இஸ்மு. தத்தலிவு பாயும். ஃபல. ஓகே. அலா மீது. அல் அஃபீத இது இருதயங்கள். ஓகே. சுதூருங்கும் இன்னொரு வார்த்தை இருக்கு. சுதூரும் இதயங்கள் தான். அது உடலில் பட்டதும் இருதயங்களில் போய் பாயுமா. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் காப்பாத்தணும். கால்ல, கையில பட்டாலே, ஒரு சின்ன நெருப்பு பட்டாலே நமக்கு எவ்வளோ வேதனையா இருக்கு பாருங்க. இருதயத்துல போய் பட்டா அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் படிக்கையில, நம்ம உபதையில அது நம்ம உள்ளுர்ந்து பார்க்கணும். இப்ப நம்ம எவ்வளோ பெரிய தப்பா பண்றோம். அடுத்தவள பத்தி புறம் பேசி, அடுத்தவள கேவலப்படுத்துறோம். எப்படி கிண்டல் அடிக்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இனி இருந்தாவது இனியாவது நம்ம அது பேசாம இருக்கணும். அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவானாக. டெய்லி நைட்ல என்ன பண்ணுங்க, நம்ம இன்னைக்கு யாராவது பத்தி புறம் பேசினோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணணும். பட் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பேசாம இருக்கணும். அட்லீஸ்ட் அப்படின்னாவது நம்ம இது பண்ண நமக்கு அடுத்தடுத்து நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் புறம் பேசாதவர்களாக நம்ம இருக்க முயற்சி பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னஹா அலைஹிம் மூஸதா. இன்ன பிளஸ் ஹா பிளஸ் அலா பிளஸ் ஹிம் பிளஸ் மூஸதா. இன்ன நிச்சயமாக. ஓகே. இன்ன நிச்சயமாக. ஹா அது எது? அந்த நெருப்பு. ஆகுறது. ஏன்னா இது ஹூன்னு ஏன் வரல? அவன் வரும். என்ன? ஹூங்கிறது ஆண்பாலுக்கு. இது ஹா வந்து நெருப்பு வந்து பெண்பால் சொன்னேன் இல்லையா? அதனால மூக்கதத்துன்னு வந்திருக்கு பாருங்க. அல்ல தீன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இன்னஹா இன்னஹுன்னு சொல்லாம இன்னஹா அது அந்த நெருப்பு என்ன செய்யுமா? அலா மீது எது இருக்குமா? அலைஹிம் அவர்கள் மீது. யாரு? யாரு புறம்பேசி என்ன குறை சொல்லி தெரிஞ்சாங்களோ அவங்க மீது. மூசதா. மூசது மீன்ஸ் சூழ்ந்திருக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அவர்களை ஃபுல்லா சூழ்ந்து மூடப்பட்டிருக்கும். நெருப்பு இங்கெங்க அப்படி போய்விட்டா அப்படின்னு சுட்டாத. ஃபுல்லா சுத்திருக்கும். அதனால தான் அந்த பிக்சர் நான் போட்டேன் பாருங்க. இன்னஹா அலைஹிம் மூசதா. நிச்சயமாக அது அவர்களை சூழ்ந்து மூடப்படும். அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இ ஸோ இன்னங்கிறது ஹர்ஃபு, ஹாங்கிறது தமீர் பிரதிப்பெயர், அலா ஹர்ஃபு, ஹிம் பிரதிப்பெயர், தமீர், மூசதா சூ சூழ்ந்து மூடப்பட்டது. அது மட்டும் இல்ல. பாருங்க. ஃபி அமதிம் முமத்ததா. அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஃபி பிளஸ் அமதின் பிளஸ் முமத்ததா. அல் அது ஃபினா இல், அதில் அமதின்னா தூண்கள். தூண்கள்னா இரும்பு தூண்கள். முமத்ததா உயரமான. ஃபி அமதின் முமத்ததா நீண்ட கம்பங்களில் என்னது? அவர்கள் கட்டப்பட்டவர்களாக.
நெனச்சு பார்க்கவே முடிய பாருங்க. இரும்பு கம்பில உயரமான கம்பில கட்டப்பட்டு, நெருப்பு ஃபுல்லா சூழ்ந்து, அது நம்ம ஹார்ட்ட போய் அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும்? நினைக்கவே முடியாது. இத கொஞ்சமாவது நெனச்சு பார்க்கணும் நம்ம புறம் பேசையில. கண்டிப்பா நம்ம எல்லாருமே நெனச்சு பார்க்கணும். நானும் தான். சரியா? அது நெரு இ சும்மா இரும்பு சும்மாவே சுடும். அத சுத்தி நம்மள அத கட்டி நம்ம இல்ல. புறம் பேசுறவங்கள அஸ்தக்ஃபிருல்லாஹ் வேண்டாம் நம்ம. புறம் பேசுறவங்கள கட்டி, அத சுத்தி என்னது நெருப்பு வைக்கப்பட்டிருக்குமா. சுத்தி நெருப்பு சூழ்ந்திருக்குமா. அது இதயத்துல போய் பாயும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் நம்மள காப்பாத்தணும். அவனாக. ஸோ, ஃபி ஹர்ஃபு அமதின்றது தூண்கள். இஸ்மு முமத்ததா. இஸ்மு. ஸோ நல்லா பார்த்துக்கிறங்க. "வயலுள்ளி கொல்லி ஹுமசத்தில் லுமசா" குறை சொல்லி புறம் பேசும் ஒவ்வொருவனுக்கு கேடுதான். அவன் எத்தகையவென்றால் அல்லதி ஜமாமாலோ வத்தது. அவன் எத்தகையவென்றால் பொருள், பொருள், பொருள் தான் சொல்லிட்டு சேர்த்து, சேர்த்து எண்ணிக்கிட்டே இருப்பான். எஹ்சபு அன்ன மாலகு அகலதா. அது நம்மள இந்த உலகத்துல நிச்சயமா இருக்க வைக்கும்னு நெனைக்கிறான். அப்படிக்கல்ல. கல்லா லயும்பதன்ன ஃபில் உத்தா. நிச்சயமாக யாரு பொருளை சேர்த்து, சேர்த்து புறம் பேசிக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள என்னது அல்லாஹ் குத்தமாங்கிற நரகத்துல எ போடுவான். "வமா அதுராக மல் ஹுத்தமா." அந்த ஹுத்தமானா என்ன? அது அது என்னன்னு உனக்கு அறிவிச்சது யாரு? நாருல்லாஹி முகூத். அல்லாஹ்வின் நெருப்பு. அது எரிக்கப்பட்டது. அல்லதி தத்தலிவ அலல் அஃபீதா. அது உடலில் பட்டதும் இதயத்தில் பாயும். அது இன்னஹா அலைஹிம் மூசதா. அவர்களை சூழ்ந்து மூடப்படும். ஃபி அமதின் முபத்ததா. அவர்கள் கட்டப்பட்ட இரும்பு தூண்களில் கட்டப்பட்டு அவங்களை சுத்தி அந்த நெருப்பு இருந்து அது அதுல உள்ள இதயத்துல போய் பாயிரும். அதுக்காக பணம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லல. பணம் சேர்க்கணும். அதுக்குரிய கத்த நம்ம குடுத்துறணும். சரியா? பணம் தான் சாகுதுன்னு நினைக்கக்கூடாது. ஓகேயா? ஃபியமான்லாம் அல்லாஹ் கதா பணம். ஹதீஸ் படிப்போமா? இது மக்காவில் அருளப்பட்டது. அல் ஹம்மாஸ் என்பது பேச்சின் மூலம் புறம் பேசுவதை குறிக்கிறது. அல் லம்மாஸ்ங்கிறது செயலின் மூலம் ஆக்ஷன் காமிக்கிறது. சரியா? புறம் பேசுவதை குறிக்கிறது என்று சொன்ன அதாவது அந்த நபர் மற்றவரிடம் குறை கண்டு அவரை இழிவுபடுத்துகிறார். ஓகே. ஹம்மாஸ் புறம் பேசியபடி அலைந்து ஹம்மாஸிம் மஷாஇம் பினமீம். ஓகே. புறம் பேசி அலைந்து திரிபவன். ஹுமஸா லுமஸா என்ற மற்றவர்களை திட்டி அவமானப்படுத்துதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஹுமஸாங்கிறது கையாலும் கண்ணாலும் பேசுறது. அல்லு அ ஹுமஸாங் அல்லுமஸாங்கிறது நாவால் பேசுறது. அவன் செல்வத்தை சேர்த்து எண்ணிக்கொண்டே இருக்கிறான். அல்லதி ஜமமாலகு அத்தது. அதை ஒன்றா குவிச்சு அதை அடுக்கிக் கொண்டே இருக்கிறான். மேலும் செல்வத்தை சேர்த்து பின்னர் அதை மறைத்து வைத்தான். அவன் ஜமஅமா ஃபஅவா. 70வது சூறாவுல இருக்கு 18வது அத்தியாயத்துல. அவன் அஸ்-சித்தி சுரைலத் அவர்களும் இப்னு ஜரீர் சொல்றாங்க. முகமது பின் கௌப் அவர் அல்லாவின் கூட்டு குறித்து கூறினார். செல்வத்தை சேர்த்து அதை அவன் எண்ணிக்கொண்டே இருக்கிறான். அவனது செல்வம் பகலில் அவனுடைய நேரத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. அதிலிருந்தும் அதற்கு அது இதிலிருந்தும் இதற்கும் சென்று கொண்டிருக்கிறான். ஓகேயா? பிற இரவு வந்தது என்ன பண்றானா? அவன் அழுகிய பிணத்தைப் போல் தூங்கினான். அஸ்தஃபிருல்லாஹ். நிச்சயமாக அவனுடைய செல்வம் நிரந்தரமாக வாழ வைக்கும் என்று எண்ணுகிறான். அதாவது அவர் செல்வத்தை சேர்ப்பது இந்த இல்லத்தில் உலக வாழ்வில் தன்னை நிரந்தரமாக வாழ வைக்கும் என்று அவன் நினைக்கிறான். இது நம்ம கண்ணால பார்த்தோம். ம். எவ்வளவு புயல்கள் எல்லாம் எப்படி அழிஞ்சு போகுது ஒரு செகண்ட்ல. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் அவன் கூறுவது போல கிடையாது. நிச்சயமாக ஹுதாமாவில் எரியப்படுவான். அவன் செல்வத்தை சேர்த்து அதை எண்ணிக்கொண்டிருந்த நபர் அல் ஹுதாமாவில் எரிக்கப்படுவான். அவன் நரக நெருப்பின் விளக்க பேர் ஒன்றாகும். அது தனக்குள் இருப்பவரை நசுக்கி விடுகிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அது அவர்கள் இதயங்கள் வரை அவர்களை எரிக்கும் என்று கூறினார்கள். யாரு?
அது மூக்கதா. மூக்கதாங்கிற அந்த நெருப்பு ஏன்னா சுத்தி இருக்கு பாருங்க. அது அவர்கள் இதயங்கள் வரை அவர்களை எரிக்கும். நிச்சயமா வேதனை அவர்களை சென்றடையும் என்று கூறினார். 30 பெண் காப்பு கூறினார். அது நெருப்பு அவனது உடலின் ஒவ்வொரு பகுதியும் தின்றுவிடும். அது அவனது இதயத்தை அடைந்து அவனது தொண்டையின் மட்டத்திற்கு வருவரை பின்ன அது அவனோட உடலுக்கு செல்லும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அந்த இரும்பு தூண்கள் அமதிம் மத்ததாக இரும்பு தூண்கள். அது நெருப்பால் ஆனதுன்னு சொல்றாங்க. சரியா? அவர்கள் நீட்டப்பட்ட தூண்களில் நுழையச் செய்வான். அதாவது அவர்கள் மீது தூண்கள் இருக்கும். அவர்கள் கழுத்துக்களில் சங்கிலிகள் இருக்கும். மேலும் நரக வாயில்கள் அவர்கள் மீது மூடப்படும். புறம் பேசுறத பத்தியும் மற்ற குறைகளை பத்தி பேசுறத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு சூரத்துல் குஜராத்ல சொல்லியிருக்கான் 12வது ஆயாவுல. என்னன்னா, மூமின்களே சந்தேகமான பல எண்ணங்களில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும். பிறர் குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிராதீர்கள். அன்றியும் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான் பாருங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா? இல்லை. அதை நீங்கள் வெறுப்பீர்கள் அல்லவா? நீங்கள் வெறுப்பீர்கள். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நிச்சயமாக பாவத்திலிருந்து மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவன். மிக்க கிருபை செய்வன். ஸோ அடுத்தவளை பத்தி புறம் பேசுறது எவ்வளவு மோசமா அல்லாஹ் சொல்லியிருக்கான் பாருங்க. எவ்வளவு கேவலமானதுண்டு. ஒரு தன்னுடைய இறந்த சகோதரன் மாமிசத்தை பிடிக்கிறவரோட சேர்க்கிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஸோ அடுத்தவங்கள பத்தி துருவி துருவி ஆராயிறதும், அவங்கள குறை சொல்றதும் சரியா? அ அடுத்தவங்கள பத்தி புறம் பேசவும் வேண்டாம்டா. எவ்வளோ கடுமையாக சூரத்துல் ஹுமஸாவுல சொன்னத விட ரொம்ப மோசமா அல்லாஹ் இதுல நம்மளுக்கு சொல்றான். எவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இன்ஷா அல்லாஹ் நம்ம புறம் பேசுறது நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும். படிப்பினை குறை கூறும் புறம் பேசுவது கூடாது. இவர்களுக்காகவே விசேஷமான நரகம் உண்டு. இவர்களின் குணங்கள் பொருளின் மீதும் ஆசை கொண்டவர்களாக இருப்பார். மேலும் அப்பொருள் நிலையானது எனவும் எண்ணிக்கொள்வார்கள். இவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை அல்லாஹ்வின் நெருப்பான ஹுதாமா என்ற நரகில் போடப்படுவார்கள். ஹுதாமாவின் தன்மை இதயத்தை தாக்கும். ஆனால் அவர்கள் நீண்ட கம்பங்கள் கட்டப்பட்டுள்ள நிலையில் நெருப்பு அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். பௌதுபில்லா. இந்நெருப்பு இதயத்தை மட்டும் தாக்குவதற்கு காரணம் ஏன்? அந்த இதயத்தில் இருந்தே இந்த தீய செயல்கள் உருவானது. இந்த தீய செயல் உருவானது. அதனால அந்த இதயத்தில் இருந்து இதயத்தை ஒரு புசுக்கிற நெருப்பான விசேஷமான அந்த குத்தமாகிற நரகத்தை புறம் பேசுறதுக்கும் குறை சொல்றதுக்கும் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்ம உற்றாரையும் நம்ம எல்லோரையும் அனைவரையும் புறம் பேசுவதிலிருந்தும் குறை சொல்வதிலிருந்தும் நம்மளை பாதுகாத்துக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். நம்மளும் ஒவ்வொரு நாளும் அந்த யாரை பத்தி நீ குறை சொல்லாம இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள டெய்லி நம்மளே செல்ஃபா ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். கண்டிப்பா செக் பண்ணணும். டெய்லி நைட்டு கண்டிப்பா ஒரு தடவை செக் பண்ணு. இன்னைக்கு யாரை பத்தி நம்ம குறை சொன்னோமா? அல்லாஹ் உத்தமா ஹுதாமா நரகம் இருக்கே. எல்லாம் இப்படி இறந்த சகோதரன் மாம்சத்தை திங்கிறதா சொல்றேன் நானு. நான் அது எவ்வளவு மோசமானதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம புறம் பேசாம இருக்க பழகுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இது கிராமர் பார்த்துக்கிறீங்க. சரியா? ஓகே. ஸோ டெய்லி ஒரு ஒரு எழுத்துக்காவது நீங்க இது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் பண்ணீங்களாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். சரியா? இந்த மாதிரி ஹோம்ஒர்க் எழுதுங்க. அரபிக்கில் எழுதுங்க, தமிழில் எழுதுங்க. எழுதிட்டு ஒவ்வொரு வேர்டுக்கு வேர்டு வார்த்தை எழுதுங்க, படிங்க, மனப்பாடம் செய்யுங்க. அப்போனா ஈஸியாக இருக்கும். சரியா? இன்ஷா அல்லாஹ். நீங்களே சரி பார்த்துக்கொள்ளுங்க. ஏதாவது கமெண்ட் வேண்டாம் நீங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கேட்டுருங்க. அதுபடி நான் பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஃபி அமானில்லாஹ்.